ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அல்டிமேட் தமிழா. நம்ம இன்னைக்கு வந்து பார்த்தா கௌரா எலக்ட்ரிக்கோட புதிய பைக் 2 லான்ச் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின கம்ப்ளீட்டான தகவல் பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம கூட சார் இருக்காங்க. சார் வணக்கம். உங்கள் நேம்? முத்துக்குமார் சார். முத்துக்குமார் சார் நம்ம கூட இருக்காங்க. இப்போ கௌராவோட பார்த்தீங்கன்னா G5 மற்றும் G6 மாடல் மொத்தம் 2 பைக் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த பைக்கில் லேட்டஸ்ட் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, புதுசாக என்னென்ன ஆட் பண்ணியிருக்காங்க, அதை பற்றி கம்ப்ளீட்டான தகவலாம் க்ளீனாக பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் இது மாதிரி சின்ன வீடியோ மிஸ் பண்ண பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணும்போது ஆல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க நீ வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் சார். நம்ம இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கௌராவோட கிராண்ட் லான்ச் நம்ம சந்திச்சிருக்கோம். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் கூப்பிட்டதுக்கு. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 பைக் லான்ச் பண்ணியிருக்கீங்க, G5 மற்றும் G6. எப்போ ஆக்சுவலாக கௌரா பிராண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேட் இன் தமிழ்நாடு பெருமையாக நம்ம சொல்ல முடியும். இப்போ இந்த கௌராவோட பைக்கோட லேட்டஸ்ட் ஃபெசிலிட்டி என்னென்ன இருக்கு, இதுக்கு முன்னாடி அவங்க நான் ரெஜிஸ்டர் மாடல் லான்ச் பண்ணியிருக்காங்க, அதுக்கு இதுக்கு என்னென்ன டிஃப்ரென்ஸ் சொல்ல முடியும்? ஓகே சார். ஆக்சுவலாக நம்ம 2011 ஆரம்பிச்சிட்டோம் சார். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நான் ரெஜிஸ்டர் மாடல் மட்டும் தான் பண்ணிட்டு இருந்தோம். அண்ட் இப்போ நம்ம வந்து இது ஒரு 5 இயர்ஸ் ப்ராஜெக்ட். இது நம்மளோட 5 இயர்ஸ் ப்ராஜெக்ட். ஸோ 5 இயர்ஸ் தான் நம்ம வந்து ப்ராஜெக்ட் பண்ணி இப்போ தான் அதை லான்ச் கொண்டு வந்திருக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ரெஜிஸ்டர் மாடல் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா இண்டிஜினியஸ், 100% இது இண்டிஜினியஸ், இந்தியாவில் வந்து தயாரிக்கப்பட்ட ஒரு இதுதான். அண்ட் இது தமிழ்நாடு தான் நம்மளோட மேனுஃபேக்சரிங் தமிழ்நாடு தான் இருக்குது நம்மளுக்கு. அண்ட் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இதில் என்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பேட்டரி தான் சார். பேட்டரி தான் நம்ம முக்கியத்துவம் அதிகமாக கொடுத்துருக்கோம். ஏன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா பேட்டரி தான். பட் இருந்தாலும் கௌரா பொறுத்துக்கு பேட்டரி ஏன் இம்பார்ட்டன்னா, நம்ம ஓன் மேனுஃபேக்சரிங் பேட்டரி. ஸோ பேட்டரியில் வந்து பார்த்தீங்கன்னா 20 செல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த 20 செல்ஸுமே வந்து செலக்டட் செல்ஸாக நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். பிரிஸ்மேட்டிக் செல்ஸ், கார் கிரேடுன்னு சொல்லுவாங்க. ஸோ கார்லாம் இந்த மாதிரி செல்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த செல்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். பிரிஸ்மேட்டிக் செல்ஸை யூஸ் பண்ணணும் ஐடியா வந்துச்சு சார். நம்ம இதுக்கு முன்னாடியிலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா பிரிஸ்மேட்டிக் செல்ஸ் தான் போயிட்டுருக்கோம். நம்ம ஸ்டார்ட் பண்ணதே வந்து பார்த்திங்கன்னா பிரிஸ்மேட்டிக் செல்ஸ் தான் ஸ்டார்ட் பண்ணோம். அண்ட் சிலிண்ட்ரிக்கல் செல்ஸும் மார்க்கெட்டில் அப்போ இருந்துச்சு. பட் நம்ம சைடில் வந்து என்னென்னா சிலிண்ட்ரிக்கல் செல்ஸ் வந்து நாங்கள் யூஸ் பண்ணலாம் நினைக்கும் போது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நிறையா வந்துச்சு. ஸோ அது இதனால தான் இந்த ப்ராப்ளம் வந்திருக்கு அப்படிங்கும்போது நாங்கள் அது பக்கமே நாங்கள் போகல. சேஃப்டி வந்து முக்கியம். சேஃப்டியா ஆமாம். ஸோ அதனால் நாங்கள் பிரிஸ்மேட்டிக் தான் இப்போ இருந்து ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ பிரிஸ்மேட்டிக் செல்ஸ் வந்து பொறுத்த வரைக்கும் நாங்கள் வந்து லேசர் வெல்டிங் யூஸ் பண்ணுறோம். லேசர் வெல்டிங்க்கு நம்ம தனியாக மிஷின்ஸ் வந்து நம்ம வச்சிருக்கோம். ஸோ ஆல் ஓவர் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாகவே நம்ம எல்லாமே ஆமாம் தமிழ்நாட்டில் மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம். எங்கேயுமே பண்ணுறது இல்லை சார். நம்ம செல்ஸ் வந்து லேசர் வெல்டிங் பண்ணி பண்ணுறோம். லேசர் வெல்டிங் பண்ணுறதுனால அதோட லைஃப் நல்லா இருக்கும். ஸோ பேட்டரி பொறுத்த வரைக்கும் சேஃப்டி அண்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு டியூரபிலிட்டி, அதாவது 5 to 8 இயர்ஸ் வரைக்கும் அதோட லைஃப் வந்து வரும் உங்களுக்கு. மூணாவது வந்து பார்த்துட்டிங்கன்னா ரியலபிள், அதாவது ஹை டெம்பரேச்சர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து உங்களுக்கு வந்து பக்காவாக இருக்கும். ஸோ கம்பெனி பைக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேட்டரி ஃபயர் ஆகுது மாதிரி சொல்லிட்டு நமக்கு பேட்டரி அந்த சேஃப்டி எந்த ஒரு ப்ராப்ளம் கண்டிப்பாக அந்த நிறைய பக்கம் அந்த மாதிரி ஆகிட்டு இருக்கு இல்லைங்களா. அதனால தான் நம்ம பிரிஸ்மேட்டிக்லேயே இருக்கும். ஏன்னா பிரிஸ்மேட்டிக் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஃபயர் அப்படிங்கிறது வந்து கிடையவே கிடையாது. ஸோ அது இல்லாமல் நம்ம சேஃப்டி வைஸ் என்ன பண்ணியிருக்கோன்னா, இது வந்து இந்தியன் டெம்பரேச்சருக்கு ஆப்டாக ஒரு செல்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து அப்படி ஏதாவது வந்து உங்களுக்கு சப்போஸ் ஹீட் ஆனாலும் அதுக்கான அலாரம் எல்லாமே நம்ம அதில் இருக்குது. ஸோ இதில் வந்து இந்த ஹீட் வந்து உங்களுக்கு வந்து சப்போஸ் ஏதாச்சுன்னா அந்த லெவல் உங்களுக்கு காமிக்கும். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு 2 இடத்துல நம்ம கட் ஆஃப் வச்சுருக்கோம். ஸோ சப்போஸ் ஏதாவது ஹீட் ஆனாலும் அந்த பிஎம்எஸ், அதாவது வந்து மோஸ்ட் வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸ்மார்ட் பிஎம்எஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கட் ஆஃப் எல்லாமே வந்து பண்ணி கொடுக்கும். அதாவது இந்த மாதிரி ஒவ்வொரு ஈச் செல்ஸ் வந்து அது வந்து ரீட் பண்ணும். உங்களுக்கு பிஎம்எஸ் வந்து அதோட ஒர்க்கே அதுதான். ஒவ்வொரு செல்ஸையும் அதை ரீட் பண்ணிகிட்டே இருக்கும். பார்த்துட்டிங்கன்னா மோட்ரு, பேட்டரி அண்ட் கிளஸ்டர், சார்ஜர் இது எல்லாமே கேன் பேஸ்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒன்னோட கம்யூனிகேஷன் பண்ணிக்கும். இது வந்து அதுவே அப்டேட் பண்ணிக்கும். நாலுமே வந்து பேசிக்கும், ஒன்றா பேசிக்கும். அந்த ரொம்ப இதாக பேசிக்கும். ஸோ அது இது பண்ணியிருக்கோம் சார் நம்ம. அண்டு ரெண்டாவது நம்ம கிளஸ்டர் வந்து பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆன் பண்ணதுமே வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சைட் ஸ்டாண்ட் அலாரம் வந்துடும். ஆமாம், ஆன் ஆகாது. இப்போ பார்த்தீங்கன்னா முருகனால ஆன் ஆகாது. ஸோ சைட் ஸ்டாண்ட் அலாரம் வந்து நம்ம மெயினாக பேஸ் பண்ணுற சைட் ஸ்டாண்ட் போட்டு நிறைய பேர் ட்ராவல் பண்ணுறாங்க. ஆமாம் சார். அண்ட் ரெண்டாவது வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம வந்து ஹெல்மெட் வந்து பார்த்துட்டிங்கன்னா அவேர்னஸ் கொடுத்துருக்கோம். ஜஸ்ட் வந்து நம்ம டிஸ்பிளே பார்க்கும்போது அந்த ஹெல்மெட் பிளிங்க் ஆகும், நமக்கு ஞாபகம் வரணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம அதை பண்ணியிருக்கோம். டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா இப்போ பழைய மாடல் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் பெருசாக. ஆமாம் சார், டிஸ்பிளே எல்லாமே நம்ம மாற்றிருக்கோம்.
அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா SOC இருக்குது, DTE சார் அது. அண்ட் வந்து உங்களுக்கு வந்து பேட்டரி டெம்பரேச்சர் எவ்வளோ வோல்ட் எடுக்குது அப்படிங்கிற கரண்ட் எவ்வளோ வோல்ட் எடுக்குது. ஸோ இது எல்லாமே இருக்குது, டைம் இருக்குது. நம்ம இதில் நிறைய வந்து இது பண்ணியிருக்கோம். பவர் எக்ஸ்டென்ஷன் இருக்குது, அதாவது நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா வந்து பவர் கொடுத்தா நம்ம 2 வீலர்லாம் இருக்குது இல்லைங்களா, பெட்ரோல் வெஹிக்கிள் இருக்கு இல்லையா, சேம் அதே அந்த பவர் எக்ஸ்டென்ஷன் வந்து இருக்குது. பவர் சேவர்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இது இருக்குது. பழைய பைக்குக்கும் இந்த பைக்கும் பார்த்து நிறைய ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம். அண்ட் நீங்கள் பேட்டரியில் ஏதாவது ஒரு ஃபால்ட்டு, இது த்ராட்டில் ஏதாவது ஃபால்ட்டுனாலும் உங்களுக்கு வந்து அலாரம் வந்து இதில் வரும். ஸோ அந்த மாதிரி மேக் பண்ணியிருக்கோம் நம்ம. அண்ட் ரெண்டாவது வந்து பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் சார்ஜர் போட்டிங்க அப்படின்னா சார்ஜரில் வந்து நமக்கு வந்து அவுட்புட் நிறைய தெரியல அப்படின்னா கூட உங்களுக்கு வந்து கிளஸ்டரில் வந்து அந்த அவுட்புட் நம்ம கொண்டு வந்துருக்கோம். ஆமாம் சார். நீங்கள் வண்டி ஆஃப் பண்ணியிருந்தாலும் ஒரு பிளிங்க் ஆகி உங்களுக்கு இன்னும் எவ்வளோ நேரத்தில் சார்ஜ் ஏற போகுது அப்படிங்கிற இதையும் உங்களுக்கு காமிச்சிடும். இப்போ இந்த பைக்கோட MAH பேட்டரியோட கெப்பாசிட்டி வந்து 3.3 கிலோவாட் சார். 3.3 கிலோவாட். G5 வந்து பார்த்தீங்கன்னா 2 கிலோவாட் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இதுக்கு வந்து 3.3 கிலோவாட் சார். இப்போ ரெண்டு பைக் மேஜர் டிஃபரன்ஸ் என்ன சார்? ஒன்லி வந்து பேட்டரி தான் சார். பேட்டரியோட கெப்பாசிட்டி ப்ளஸ் மைலேஜ் சார். அந்த கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி மைலேஜ் இருக்கும். இப்போ G5 மைலேஜ் என்ன சார்? சார் ஒரு 80 வந்து கிடைக்கும். 80 கிலோமீட்டர். இது மோட்ஸ் எது இருக்கு? மோடு வந்து எக்கோ, பவர், ஸ்போர்ட்ஸ் 3 மோடு நம்ம வச்சிருக்கோம் சார். சார் பைக்கில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் ரிவர்ஸ் 2 ஆப்ஷனுமே நம்மகிட்ட இருக்குது. இப்போ நீங்கள் ஏதாவது வெயிட் லோடு ஏற்றுறீங்க அப்படின்னா நீங்கள் இறங்கி தான் வண்டி தள்ளணும்னு அவசியம் இல்லை. ரிவர்ஸ் பட்டன் நீங்கள் யூஸ் பண்ணியே பின்னாடி வந்துடலாம். ரெண்டாவது வந்து முக்கியமாக லேடிஸ்க்கு ரொம்ப முக்கியமாக கண்டிப்பாக சார், அவங்க குழந்தையில முன்னாடி வச்சுருப்பாங்க. ப்ளஸ் வந்துட்டு இல்லைன்னா ஏதாவது பொருட்கள் முன்னாடி வச்சுருப்பாங்க. அவங்க வந்து ரிவர்ஸ் வரணும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப சிரமமாக இருக்கும். இந்த சுவிட்ச் சார் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஜஸ்ட் கிளிக் பண்ணாலே ஆட்டோமேட்டிக். ஆமாம், ஜஸ்ட் நீங்கள் ரிவர்ஸ் கிளிக் பண்ணிங்கனாவே அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஆயிடும். ஆமாம் சார். அண்ட் ரெண்டாவது நமக்கு பார்க்கிங் ஆப்ஷன் வச்சுருக்கோம். நீங்கள் வண்டி ஆன் பண்ணதுமே த்ராட்டில் கொடுத்தா வண்டி வந்து மூவ் ஆகாது. ஸோ இந்த த்ராட்டில்ங்கிற பார்க்கிங்கிற ஆப்ஷன் வந்து நம்ம இருக்கனால அது சேஃப்டியாக உங்களுக்கு இருக்கும் சார். ஓகே ஓகே. ஏன்னா குழந்தைகள்லாம் வண்டியில் ஏறினதுமே த்ராட்டில் வந்து முறுக்கிடுவாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கிங்கில் இருக்கும்பொழுது வண்டி முறுக்குனா வண்டி மூவ் ஆகும். டயர்ஸ் எப்படி சார்? டயர்ஸ் வந்து 12 இன்ச் வீல் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் சார். நம்ம 12 இன்ச் வீல் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ரால்கோ அப்படிங்கிற பிராண்டில் நம்ம போயிருக்கோம் சார். அண்ட் டயரில் வந்து பேக் வீலில் வந்து உங்களுக்கு மோட்டர் நம்ம ஃபிட் பண்ணியிருக்கோம் சார். மோட்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ஹப் மோட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஹப் மோட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நாமினல் வந்து பார்த்தீங்கன்னா 1800 வாட்ஸ் வரைக்கும் எடுக்கும். பீக்கில் வந்து 2700 வாட்ஸ் வரைக்கும் நமக்கு எடுக்கும் சார். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா IP67 தான். பேட்டரியும் நமக்கு IP67, மோட்டரும் நம்ம IP67. இப்போ நம்ம மழை காலத்தில் வண்டி ஓட்ட எப்போ டவுட் இருக்கும், மழை பெய்யுது வண்டி ஓட்டலாமா ஓட்டக்கூடாதா, சகதியெல்லாம் கீழே இருக்கும், அப்போது நம்ம மோட்டர் தண்ணி போட்டால் எதுவும் ஸ்டாப் ஆகி டவுட்ஸ் கேட்டுகிட்டே இருந்தாங்க. இது எப்படி சார்? சார் இது டெஃபினட்டாக வந்து IP67ங்கிறதே வந்து பார்த்துட்டிங்கன்னா வாட்டர் ப்ரூஃப் தான். ஸோ அந்த கிரேடில் தான் நம்ம இதை வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் நீங்கள் மழை பெய்யும் வண்டி ஒன்றும் பிரச்சனை இல்லை. வண்டியிலேயே நீங்கள் மழையிலேயே நீங்கள் ட்ரைவ் பண்ணலாம். சரி சார், இப்போ இந்த பைக்கோட CBS பிரேக் சார் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா CBS பிரேக் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் காம்பி பிரேக்கிங் சிஸ்டம்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து ரியர் அப்ளை பண்ணும்போது ஃப்ரண்ட்டும் உங்களுக்கு வந்து அப்ளை ஆகும். ஸோ ஆமாம், ரெண்டுமே அப்ளை ஆகும். ஸோ இதனால் வந்து உங்களுக்கு வந்து பிரேக் வந்து பிடிக்கும்போது சேஃப்டி வைஸ் உங்களுக்கு பெட்டராக இருக்கும். ரெண்டாவது வந்து ஸ்கிப்ட் ஆகாது. ஸ்கிப்ட் ஆகாது. நீங்கள் ரியர் பிடிக்கும்போது ஃப்ரண்ட்டும் அப்ளை ஆகிருக்கும். இப்போ இந்த பாடி வந்து யூனிக்காக இருக்குது, டிசைன். ஆமாம் சார், நம்ம ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொபோட்டிக் ஃபேஸ்ன்னு சொல்லுவோம். இது நம்மளோட ஓன் டிசைன் சார். இது அண்ட் பியூர் LED நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் இன்க்ளூடிங் நம்பர் பிளேட் முதல் கொண்டு நம்ம வந்து பியூர் LED நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இன்னொரு முக்கியமான அம்சம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பீடாக போயிட்டு இருக்கோம். சஸ்பென்ஷன் வந்து ரொம்ப முக்கியமான, பேக்கில் வந்து முக்கியமான. இந்த பைக்கில் சஸ்பென்ஷன் எப்படி சார்? கண்டிப்பாக சஸ்பென்ஷன் ரொம்ப முக்கியமான ஒன்று தான் சார். டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் காயில் ஸ்ப்ரிங் சஸ்பென்ஷன் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். சஸ்பென்ஷன் வந்து உங்களுக்கு ரொம்ப ஸ்மூத்தாக தான் இருக்கும். நீங்கள் ஓட்டி பார்த்து ட்ரைவ் பண்ணிங்கனாவே உங்களுக்கு பெட்டர் அந்த ஃபீல் தெரியும் உங்களுக்கு. அதில் அது இல்லாமல் க்ளோ பாக்ஸ்லாம் நல்லா நீட்டாக கொடுத்துருக்கீங்க. நல்லா கம்ஃபர்ட்டாக இருக்க மாதிரி இருக்கு, நிறைய ஸ்பேசியஸாக இருக்கும். கண்டிப்பாக அதே மாதிரி லெக் ரூம் வந்து நல்லா ஸ்பேசியஸாக இருக்கும். நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்குலாம் லாங் லெக், அப்போ வந்து நான் ஓட்டும் போது எனக்கு இடிக்கிற மாதிரி ஃபீல் ஆனால் பட் இது வந்து கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறேன். சரி, இந்த பைக்கிலோட சார்ஜிங் டைம் என்ன சார்? சார்ஜிங் டைம் பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன் 0 to 80% வரைக்கும் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு 3 ஹவர்ஸில் ஏறிடும். அண்ட் அடுத்த 20% வந்து உங்களுக்கு வந்து 1 hour டைம். டோட்டலி 4 hours நமக்கு வந்து சார்ஜ் ஆகும். மைலேஜ் நீங்கள் சொன்ன மாதிரி G5 வந்து அரௌண்ட் 80 வரும். G6 வந்து 145 அந்த ரேஞ்சில். இல்லை மோட் 1 மோட் 2 டிஃபர் ஆகுமா எதுவும்? ஆமாம் சார், மோட் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் வித்தின் டிரைவிங் போது நீங்கள். ஸோ எக்கோ, பவர், ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு 3 மோடு இருக்குது. நீங்கள் வந்து அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு மோடும் ஒவ்வொரு ஸ்பீடில் உங்களுக்கு வந்து டிஸ்பிளே பண்ணுவோம். இந்த பேட்டரியோட வாரண்டி சார்? பேட்டரி வாரண்டி 3 years நம்ம கொடுக்குறோம் சார். ஸோ அதே மோட்டர் வாரண்டியும் 3 years கொடுக்குறோம். ஆமாம் சார். சரி சார், அந்த பைக்கை பற்றி ஐடியா சொல்லிட்டீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ மக்கள் ஒரு இன்ட்ரெஸ்டிங் செக்மெண்ட் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, அதோட ப்ரைஸ் என்ன சொல்ல போறீங்க? G5யோட என்ன ப்ரைஸ், என்ன G6க்கு என்ன ப்ரைஸ்? G5 நம்ம பிளான் வந்து பார்த்தீங்கன்னா பிலோ 1 lakh இருக்கும் சார் உங்களோட ப்ரைஸ். அது எக்ஸோரூம் ப்ரைஸ் நம்ம. அண்ட் அதே மாதிரி வந்து உங்களோட G6ஓட ப்ரைஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா
1,25,000 அந்த ரேஞ்ச் எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸில் வந்து எனக்கு தெரிஞ்சு இப்போ இருக்க ரீசெண்ட் வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி வெஹிக்கிள் நான் சொல்லுவேன். கண்டிப்பாக கண்டிப்பாக ஃபீச்சர்ஸ் இருக்க பைக் வந்து கண்டிப்பாக வந்து பிலோ 1.5 lakhs அந்த ரேஞ்ச் தான் இருக்குது. நிறைய கம்பெனிஸ் பைக் இருக்குது. இந்த அளவுக்கு கொடுக்க முடிஞ்சுன்னா கண்டிப்பாக வந்து ஹேட்ஸ் ஆஃப் தான் உங்களுக்கு. ஏன்னா தமிழ்நாடு மேனுஃபேக்சர் பண்ணுறீங்க உங்களுக்கு. கண்டிப்பாக அதெல்லாம் வந்து நிறைய விஷயம் வந்து இன்னும் புதுசாக கூட வரும்னு எதிர்பார்க்கப்படுது. இதில் இப்போ மோஸ்ட்லி இந்த மாதிரி பைக்லாம் பார்த்தீங்கன்னா லேடிஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு எந்த ஒரு கம்ஃபர்ட் இருக்கும் சார்? லேடிஸ் வந்து பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது கம்ஃபர்ட்டாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம நிறையா ப்ராடக்ட் இதுக்கு முன்னாடி கொடுத்துட்டோம். ஸோ அதனால் லேடிஸ் எல்லாமே நம்மளோட ஓல்டு கஸ்டமர்ஸ் எல்லாமே அதை ஓட்டி பழகிருக்காங்க. ஸோ சேம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த மாடலும் அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஆப்டாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம் சார். ஓகே. சரி, இப்போ வண்டியோட டாப் ஸ்பீட் என்ன தான் நமக்கு? சார் வண்டியோட டாப் ஸ்பீடு வந்து உங்களுக்கு 60 to 65 வரைக்கும் போகும் சார். 65 வரைக்கும் நல்லா போகும். 65 வரைக்கும் போகும் சார். அண்ட் மைலேஜ் அது வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு 145 அந்த இது வரைக்கும் G6 மாடல் வந்து 145 வரைக்கும் போகும். இதே G5 எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அதே டாப் ஸ்பீடு 60 to 65 போகும். அண்ட் மைலேஜ் உங்களுக்கு 80 வரைக்கும் கிடைக்கும். 80 வரைக்கும் கிடைக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா கௌரவ எலக்ட்ரிக்கோட சார்ஜர் கொடுத்துருக்காங்க. சார்ஜரோட மாடல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப யூனிக்காக வந்து கொடுத்துருக்காங்க. இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன் சார். சார்ஜர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 13 amps சார்ஜர் சார். ஓகே சார். ஸோ சார்ஜரில் வந்து பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் சார்ஜ் ப்ளக் பண்ணும்பொழுது உங்களுக்கு டிஸ்பிளேல வந்து தெரியும் ஆனால் எவ்வளோ மணி நேரத்தில் வந்து சார்ஜ் ஆக போகுது. நீங்கள் வண்டி ஆஃப் பண்ணியிருந்தாலுமே பிளிங்க் ஆகும். ஒரு 1/2 hour 1 hour கழிச்சு பிளிங்க் ஆகி உங்களுக்கு எவ்வளோ சார்ஜ் இன்னும் ஏறப்போகுது அப்படிங்கிறது வந்து அது ரிமைண்ட் பண்ணும். பர்சன்டேஜ் எவ்வளோ ஏறி டைம் எவ்வளோ ஒன்றா எடுக்கும் அப்படிங்கிறதையும் இது வந்து உங்களுக்கு ரீட் பண்ணி சொல்லுங்க சார். ஸ்பேஸ் நோலும் அகலமாகவே இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் ஒரு ஹெல்மெட் வைக்கலாம் சார், ஒரு ஆஃப் ஹெல்மெட் அந்த மாதிரி வைக்கலாம். நீங்கள் இது என்ன சார் ஸ்விட்சிங் இருக்கு? இது MCP சார். உங்களுக்கு ஓவரால் டோட்டலாக வந்து பவர் கண்ட்ரோல் ஆஃப் பண்ணணும்னா நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் சார். ஓகே, தேங்க்யூ சார். பைக் பற்றி கம்பெனி டீடைல்ஸ் எல்லாமே ஷேர் பண்ண ரொம்ப தேங்க்யூ. கண்டிப்பாக அதே மாதிரி இன்வைட் பண்ணது ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். கௌரவ எலக்ட்ரிக் வந்து கண்டிப்பாக மென்மேல் வராது உங்களுக்கு அல்டிமேட் தமிழ் சார்பாக வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். இதில் வேறு எதுவும் சந்தேகம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா தாராளமாக கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்கள்கிட்ட கேட்டுட்டு உங்கள் ரிப்ளை எல்லாமே பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் இது எப்போ சார் ஆக்சுவலாக மார்க்கெட்டுக்கு வருது? சார் இன்னும் ஒரு 1 monthல வந்துடும் சார். அதாவது ஆக்சுவலாக நம்ம 10 daysல நம்ம டீலர்ஸ் கொடுத்துட்டு போகிறோம். ஸோ அடுத்த 1 monthல எல்லாரும் புக்கிங் ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருவாங்க சார். இன்னும் டாக்ஸி 1 monthல வந்து பார்த்தா புக்கிங் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. புக்கிங் ஸ்டார்ட் பண்ணோன்னா கண்டிப்பாக நான் கமெண்ட் பண்ணுறேன். தாராளமாக போய் செக் பண்ணி வாங்கிக்கலாம். அவங்களோட டீடைல்ஸ் எல்லாமே நான் ஸ்க்ரீனில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ப்ளஸ் ஸ்க்ரீன்லையும் கொடுத்துருக்கேன். தாராளமாக கால் பண்ணி வேணுங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.